மலச்சிக்கலை போக்கும் மற்றொரு முறை. இம்முறைக்கு நாம் பயன்படுத்துவது வேப்ப எண்ணெய் ஆகும். அதிகாலையில் தூங்கி எழுந்தவுடன் சுமார் 6 மணி அளவில் யூரின் மோஷன் சென்ற பிறகு பல் துலக்கிய பிறகு சுமார் 10 மில்லி வேப்ப எண்ணெயை வாயில் ஊற்றி 3 நிமிடங்கள் வைத்திருந்து கொப்பளித்து குடித்து விட வேண்டும். குடித்த பிறகு 15 நிமிடங்களுக்கு பிறகு குளிக்க வேண்டும். குளித்து 20 நிமிடங்கள் கழித்து டிஃபன் செய்து கொள்ள வேண்டும். இம்முறையை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். வாரம் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினால் போதுமானது. 6 மாதத்திற்கு தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். பிறகு மாதம் ஒரு முறை பயன்படுத்த வேண்டும். இப்படி பயன்படுத்தும் பொழுது நாம் வாழும் காலமெல்லாம் இந்த வேப்பெண்ணெயை மாதம் ஒரு நாள் அதிகாலை எழுந்தவுடன் யூரின் மோஷன் சென்று பல் துலக்கிய பிறகு இந்த வேப்பெண்ணெயை வாயில் கொப்பளித்து குடிக்கும் பொழுது உடலில் உள்ள கழிவுகள், குடற்பூச்சி, குடல் புண்கள், வயிற்றில் புண்கள், நாக்கில் புண்கள், தோல் நோய், சொறி, சிரங்கு, படை, பத்து, கண்ணெரிச்சல், முடி கொட்டுதல், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து நோய்க்கான கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து, இறைவனால் அளிக்கப்பட்ட மருந்து வேப்ப எண்ணெய் ஆகும், வேப்ப மரமாகும். இதனை அனைவரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை மருத்துவமனைக்கு செல்பவர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், வீட்டில் இருப்பவர்கள், வயதானவர்கள், முதியோர், சுகர், பிபி, மூடவாதம், முடக்குவாதம், கைவாதம், கால்வாதம், இடுப்புவாதம், என்ன வாத நோயாக இருந்தாலும் சரி, உடலில் அனைத்து நோய்களுக்கும் முக்கிய தீர்வுக்கு இந்த வேப்பெண்ணெய் மிக முக்கிய மருந்தாகும். சிறியவர்களுக்கு 5 மில்லி பயன்படுத்தவும், பெரியவர்களுக்கு 10 மில்லி பயன்படுத்தவும். இதனை பயன்படுத்தி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் என்னை தொடர்பு கொள்ளலாம். செந்தில்குமார், சென்னை 9840810382. நன்றி.